பொதுக்காலம் 14ஆம் வாரம் புதன்கிழமை. முதல் வாசகம் தொடக்க நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 41, இறைவசனங்கள் 55 முதல் 57, அதிகாரம் 42, 5 முதல் 7, 17 முதல் 24 முடிய. அந்நாள்களில் எகிப்து நாடு முழுவதும் பஞ்சம் வந்தபோது மக்கள் பார்வோனிடம் வந்து உணவுக்காக ஓலமிட்டனர். பார்வோன் எகிப்தியர் அனைவரையும் நோக்கி, யோசேப்பிடம் செல்லுங்கள், அவர் சொல்வதை செய்யுங்கள் என்று கூறினான். நாடு முழுவதும் பஞ்சம் பரவிய பொழுது யோசேப்பு களஞ்சியங்களை திறந்து எகிப்தியர்களுக்கு தானியங்களை விற்குமாறு செய்தார். ஏனெனில் எகிப்து நாட்டில் பஞ்சம் கடுமையாயிருந்தது. உலகமெங்கும் கொடும் பஞ்சம் நிலவியது. அனைத்து நாட்டு மக்களும் யோசேப்பிடம் தானியம் வாங்க எகிப்திற்கு வந்தார்கள். கானான் நாட்டிலும் பஞ்சம் நிலவியதால் அங்கிருந்து தானியம் வாங்கச் சென்ற மற்றவர்களோடு இஸ்ரவேலின் புதல்வர்களும் சென்றனர். அப்பொழுது யோசேப்பு நாட்டுக்கு ஆளுநராயிருந்து மக்கள் அனைவருக்கும் தானியம் விற்கும் அதிகாரம் பெற்றிருந்தார். எனவே அவருடைய சகோதரர்கள் வந்து தரை மட்டும் தாழ்ந்து யோசேப்பை வணங்கினார்கள். யோசேப்பு தம் சகோதரர்களை அடையாளம் கண்டு கொண்டார். ஆயினும் அவர்களை அறியாதவர் போல் கடுமையாக அவர்களிடம் பேசி, நீங்கள் எங்கிருந்து வருகிறீர்கள் என்று வினவினார். அவர்களோ, நாங்கள் கானான் நாட்டிலிருந்து உணவுப் பொருள்கள் வாங்க வந்திருக்கிறோம் என்று பதில் கூறினார்கள். பின்னர் அவர் அவர்களை 3 நாள் காவலில் வைத்தார். 3ஆம் நாள் யோசேப்பு அவர்களை நோக்கி, நான் சொல்கிறபடி செய்யுங்கள், செய்தால் பிழைக்கலாம், ஏனெனில் நான் கடவுளுக்கு அஞ்சுபவன். நீங்கள் குற்றமற்றவர்களானால் சகோதரராகிய உங்களில் ஒருவன் சிறைச்சாலையில் அடைபட்டிருக்கட்டும். மற்றவர்கள் புறப்பட்டு பஞ்சத்தால் வாடும் உங்கள் குடும்பங்களுக்கு தானியம் கொண்டு போகலாம். உங்கள் இளைய சகோதரனை என்னிடம் அழைத்து வாருங்கள். அப்பொழுது நீங்கள் கூறியது உண்மை என்று விளங்கும். நீங்களும் சாவுக்கு உள்ளாக மாட்டீர்கள் என்றார். அவர்களும் அப்படியே செய்தனர். அப்போது அவர்கள் ஒருவர் மற்றவரிடம், உண்மையாகவே நம் சகோதரனை முன்னிட்டே இப்பொழுது நாம் தண்டிக்கப்படுகிறோம். தன் உயிருக்காக எவ்வளவு துயரத்துடன் நம்மிடம் கெஞ்சி மன்றாடினான். நாமோ அவனுக்கு செவி சாய்க்கவில்லை. நமக்கு இத்துன்பம் ஏற்பட்டதற்கு அதுவே காரணம் என்று சொல்லிக் கொண்டனர். அப்பொழுது ரூபன் மற்றவர்களிடம், பையனுக்கு எத்தீங்கும் இழைக்காதீர்கள் என்று உங்களுக்கு நான் சொல்லவில்லையா? நீங்களோ செவி கொடுக்கவில்லை. இதோ அவனது இரத்தம் நம்மிடம் ஈடு கேட்கிறது என்றார். யோசேப்பு மொழிபெயர்ப்பாளன் மூலம் அவர்களிடம் பேசியதால் தாங்கள் சொன்னது அவருக்கு தெரியும் என்று அவர்கள் அறியவில்லை. அப்போது அவர் அவர்களிடமிருந்து ஒதுங்கிச் சென்று அழுதார். பின்பு திரும்பி வந்து அவர்களோடு பேசுகையில் சிமியோனை பிடித்து அவர்கள் கண் முன்பாக அவனுக்கு விலங்கிட்டார். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவா உமக்கு நன்றி. நற்செய்தி வாசகம். மத்தேயு எழுதிய நற்செய்தியிலிருந்து எடுக்கப்பட்டுள்ளது. அதிகாரம் 10, வசனங்கள் 1 தொடக்கம் 7 வரை. அக்காலத்தில் இயேசு தம் சீடர் 12 தம்மிடம் வரவழைத்தார். தீய ஆவிகளை ஓட்டவும் நோய் நொடிகளை குணமாக்கவும் அவர்களுக்கு அதிகாரம் அளித்தார். அத்திருத்தூதர் 12 பெயர்கள் பின்வருமாறு. முதலாவது பேதுரு எனும் சீமோன், அடுத்து அவருடைய சகோதரர் அந்திரேயா, செபதேயுவின் மகன் யாக்கோபு, அவருடைய சகோதரர் யோவான், பிலிப்பு, பர்த்தலேமியு, தோமா, வரை தண்டினவராகிய மத்தேயு,
அல்பேயுவின் மகன் யாக்கோபு, ததேயு, தீவிரவாதியாய் இருந்த சீமோன், இயேசுவை காட்டிக் கொடுத்த யூதாசு இஸ்கரியோத்து. இயேசு இந்த 12 அனுப்பிய போது அவர்களுக்கு அறிவுரையாக கூறியது: பிற இனத்தாரின் எப்பகுதிக்கும் செல்ல வேண்டாம், சமாரியாவின் நகர் எதிலும் நுழைய வேண்டாம், மாறாக வழி தவறிப்போன ஆடுகளான இஸ்ராயல் மக்களிடமே செல்லுங்கள். அப்படி செல்லும் போது விண்ணரசு நெருங்கிவிட்டது என பறைசாற்றுங்கள் என்றார். இது கிறிஸ்து வழங்கும் நற்செய்தி. கிறிஸ்துவே உமக்கு புகழ். பிரியமானவர்களே, காலம் நிறைவேறிவிட்டது, இறையாட்சி நெருங்கி வந்துவிட்டது. மனம் மாறி நற்செய்தியை நம்புங்கள் என்கின்ற வார்த்தைகளோடு தன் இறையாட்சி பணியை ஆரம்பித்தவர் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து. இந்த இறையாட்சி பணியானது இன்னும் அதிகமான மக்களை சென்றடைய வேண்டும் என்பதற்காகவும், இன்னும் அதிகமான மக்கள் வாழ்வின் ஒளியை கண்டுகொள்ள வேண்டும் என்பதற்காகவும் தன் நீட்சிகளாக இருக்க இறைமகன் இயேசு தேர்ந்தெடுத்தவர்கள்தான் அவருடைய சீடர்கள். அவர்களும் இயேசுவின் அதே செய்தியோடு இறையாட்சி பணியை ஆற்ற வேண்டும் என்பதில் இயேசு கருத்தாக இருந்தார். எனவேதான் அவர்களை அனுப்பிய பொழுது இறையாட்சி நெருங்கி வந்துவிட்டது என்ற செய்தியை சொல்லுங்கள் என்று சொல்லி அனுப்புகின்றார். இயேசுவின் பணிவாழ்வை உற்று நோக்குகின்ற பொழுது அவரது பணிவாழ்வின் முதல் பகுதியானது மக்களுக்கு நம்பிக்கை தரவல்லதாக இருந்தது என்பதை பார்க்கின்றோம். பொருளாதார சுமையாலும், சமூக சுமையாலும், மத சுமையாலும் துன்பப்பட்ட மக்கள் நிறைவை அனுபவிக்க முடியும், வாழ்வின் முழுமையை சுவைக்க முடியும் என்ற நம்பிக்கையை இயேசு கொடுத்தார். எனவேதான் விண்ணரசு நெருங்கி வந்துவிட்டது என்ற செய்தியை எடுத்துரைத்தார். இந்த செய்தி வெறுமனே நம்பிக்கை ஊட்டுகின்ற காரியம் மட்டுமல்ல, இது உண்மையிலேயே நடந்தேறுகிறது என்பதன் அடையாளமாகத்தான் நோய் நொடிகளை குணமாக்கினார், பாவங்களை மன்னித்தார், தீய ஆவிகளை ஓட்டினார். தான் செய்த அதே காரியங்களை திருத்தூதர்களும் செய்வதற்கான அதிகாரத்தை இயேசு அவர்களுக்கு கொடுத்தார். அதைத்தான் இன்றைய நற்செய்தியில் நாம் பார்க்கின்றோம். இரண்டாவதாக, இந்த முழுமையான வாழ்வை பெற்றுக்கொள்ளும் பொருட்டு அவர்கள் செய்ய வேண்டிய காரியம் என்ன என்பதை தன் பணிவாழ்வின் 2வது பகுதியில் அவர் எடுத்துரைத்தார். இறைவனை பற்றி பிடித்துக் கொள்வதும் தனது அகந்தையை அகற்றுவதுமே அந்த வழி என்பதை இயேசு எடுத்துரைத்தார். தனக்கு முக்கியத்துவம் கொடுக்கின்ற மனிதர் கடவுளையும் பிறரையும் புறந்தள்ளுகின்றார் என்பதை வலியுறுத்தினார். அகந்தையே எல்லா சிக்கல்களுக்குமான காரணம் என்பதையும் இயேசு எடுத்துரைத்தார். அன்புக்குரியவர்களே, நம் அகந்தையை அப்புறப்படுத்திவிட்டு இறைவனை பற்றி பிடித்துக் கொண்டு அவரை நம் வாழ்வின் மையமாக ஆக்குகின்ற பொழுது பிறர் நமக்கு எதிராக எவ்வளவுதான் மோசமாக செயல்பட்டாலும் அதற்கு மத்தியிலும் நம்மால் வாழ்வின் முழுமையையும் நிறைவையும் கண்டுகொள்ள முடியும் என்பதை விவிலியம் மிக தெளிவாக எடுத்துரைக்கிறது. இதற்கு மிகச்சிறந்த ஒரு உதாரணம் பழைய ஏற்பாட்டில் நாம் பார்க்கும் யோசேப்பு. அவரது ஒட்டுமொத்த வாழ்வுமே அவருக்கு எதிராக செய்யப்பட்ட காரியங்களுக்கு மாற்றாக எதிர்நீச்சல் போடக்கூடிய வாழ்வாக இருந்தது. முதலாவதாக, தனது சொந்த சகோதரர்களாலேயே அவர் வெறுக்கப்பட்டார். அதன் காரணமாக அவர் பாழும் கிணற்றில் தள்ளப்பட்டார். எகிப்தில் போத்திபாரின் மனைவியால் தவறாக குற்றம் சாட்டப்பட்டார். சிறைக்குள் தள்ளப்பட்டார். சிறைச்சாலையில் அப்பம் பரிமாறுவோனால் மறக்கப்பட்டார். இப்படிப்பட்ட பல்வேறு விதமான எதிர்ப்புகளையும் பிரச்சனைகளையும் சந்தித்தாலும் அவர் இறைவனை உறுதியாக பற்றி கொண்டவராக இருந்தார். இதன் காரணமாக இறைவன் தனக்கு தந்த ஞானத்தால் பல்வேறுபட்ட காரியங்களை தெளிவாக்கினார். எதிர்காலத்தை பற்றிய ரகசியங்களை எல்லாம் பார்வோனுக்கு வெளிப்படுத்தினார். இதன் காரணமாக அவர் எகிப்தின் ஆளுநராக உயர்த்தப்பட்டார். அதாவது அவரது வாழ்வில் நடந்த எதிர்மறையான அம்சங்கள் வழியாகவே இறைவன் அவரை உயர்த்தினார். அன்புக்குரியவர்களை, இப்படிப்பட்ட ரசவாதிகளாக நாம் மாற வேண்டுமெனில் நமக்குள்ளே இருக்கின்ற இறைவனது பிரசன்னத்தை நாம் உணர்வது மிக மிக முக்கியமானது. இறைவனின் பிரசன்னம் நம்மோடு எந்நாளும் இருக்கிறது என்கிற செய்தியை
இயேசு விண்ணரசு நெருங்கி வந்து விட்டது என்கிற வார்த்தைகள் வழியாக நமக்கு வெளிப்படுத்தினார். இதை அறிவிக்கவே தன் சீடர்களை அவர் தேர்ந்தெடுத்தார். இயேசுவின் செய்திக்கு செவி கொடுத்தோம் என்றால், அதை நம் வாழ்வில் செயல்படுத்தினோம் என்றால், நம் வாழ்க்கையில் எதிர்மறையான அம்சங்கள் வழியாகவே இறைவன் நம்மை தொடர்ந்து உயர்த்துவார். ஜெபம். இறைவா, உம் துணையோடு வாழுகின்ற பொழுது எம் வாழ்வில் எதிர்மறையான அம்சங்கள் எதுவும் இருக்க முடியாது என்பதை உணர வரம் தாரும். ஆமென்.